வணக்கம். இது சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறேங்க. நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்ட கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்ல, ஏன்னா நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் போராதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தியானம் செய்யறதுக்கு உடல் அளவுல, மன அளவுல நிறைய தொந்தரவுங்க ஏற்படுது. அதனால தியானம் செய்ய முடியாது. ஒரு சாதனை செஞ்சவங்க அந்த சாதனை பத்தி ரொம்ப ஈஸியா இல்ல ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுவாங்க. ஆனா அந்த சாதனை செய்ய இறங்கினாதான் அதனுடைய கஷ்டம் தெரியும். பேசுறது ரொம்ப ஈஸி, அதை செயல்ல செஞ்சு காட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் தியானம் பண்றதுக்கு பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நிறைய தெரிய வருது. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த தியானத்துல சக்சஸ் ஆகுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 10 நாள், இல்ல 1 மாசம் 2 மாசத்துல சாதனையை புரிஞ்சு நான் சாதனையை செஞ்சிருவேன்னு சொன்னா அது போய். சாதனைகள் தானாகவே ஏற்படும். நீங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன செய்ய சொல்லி சொல்றோம், அதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியாமையே வந்துடும். உங்களை பத்தி ரொம்ப கீழே இடப்படாதீங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஒரு மனுஷனா இருந்தாரு. இப்ப அவர் தெய்வ மாணவனா இருக்கிறார். ஆனா அவர் இதை பிராக்டிஸ் பண்றப்ப நம்ம மாதிரி ஒரு ஆர்டினரி மனுஷனா தான் இருந்தார். சுவாமி விவேகானந்தர், நீங்க யாரு, யோகானந்தர், யாரு வேணா எடுத்துக்கோங்க. எடுப்பிலேயே உட்கார்ந்த உடனே யாருமே சாதனை பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப நான் உடல் ரீதியாக என்னென்ன ப்ராப்ளம் வரக்கூடும் அப்படிங்கிறத ஒரு கிஸ்டா கொடுக்கலாம். ஏன்னா இதை நான் எல்லாத்தையுமே சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இது வீடியோல எல்லாம் சொல்ல முடியாது. பிரைவேட்டா லெக்சர் ஏதாவது கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு 1 hour 2 hours நல்லா விளக்கமா பேசலாம், உங்களுக்கு புரியும். இருந்தாலும் சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் 1, இங்கிலீஷ்ல இதை எய்ம்லெஸ் வாண்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. வாண்டரிங்னா திரியறது. என்ன திரியறது? அதாவது சாதனை பண்றவங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருக்கணுங்க. ஏன் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்றோம்னா, உங்களுக்கு தியானம் பண்ற இடம் பழகி போயிருக்கும். நீங்க தியானம் செய்யற இடத்தை மாத்தக்கூடாது. நீங்க இன்னைக்கு சென்னையில இருக்கீங்க, நாளைக்கு செங்கல்பட்டுக்கு போறீங்க, நாளைக்கு திண்டிவனம் போறீங்க, அடுத்த நாள் பாண்டிச்சேரி போறீங்க, நெக்ஸ்ட் டே காரைக்கால் போறீங்க, அடுத்த நாள் சிதம்பரம் போறீங்க, அப்புறமா திருப்பி மெட்ராஸுக்கு வந்துடுறீங்க. ஒரு நாள் ஒரு ஊருக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு லாட்ஜில தங்கியிருப்பீங்க, இல்ல ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீட்டுல தங்கியிருப்பீங்க. உங்களுக்கு தியானம் பண்ணணும்னு மனசு இருந்தாலும், தியானம் செய்யறதுக்கு உட்கார்ந்தாலும் இடம் வேறுபடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தியானம் பண்ண முடியாது. அதனால மனசு வந்த போக்குல தியானம் செய்யறேன்னு சொல்லி நீங்க எங்க உட்கார்ந்தாலும் தியானத்துல சக்சஸ் ஆக முடியாது. இந்த தியானத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க சக்சஸ் ஆகணும்னா ஒரே இடத்துல ஜாஸ்தி நாள் இருக்கணும். இந்த டூர் வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் சாதனை பண்ண முடியாது. மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமே தவிர சாதனைங்கிறது கிடைக்காது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும். அந்த சமாதி நிலையில் என்ன சொல்றோம், அது உங்களுக்கு கிடைக்காது. கான்சென்ட்ரேஷன் ஹை லெவலுக்கு போனாதான் உங்களால இந்த சமாதி நிலைக்கு போக முடியும். இடத்தை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களால முடியாது. ஓகே, 2வது செசேஷன் ஆஃப் சாதனா அப்படின்னா என்ன? அதாவது சாதனை என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே இடத்துல இருப்பீங்க, மத்தியில விட்டுடுவீங்க. சார் என்னை காத்தால என்னால எழ முடியல சார், ராத்திரி நான் படுத்தது 12 மணி ஆயிடுச்சு, காத்தால நான் 4 மணி 5 மணிக்கு எழ வேண்டிய இன்னைக்கு 6:30 மணிக்கு எழுந்தேன் சார், இன்னைக்கு பண்ண முடியல. யாரோ ஃப்ரெண்டு எதுக்கோ கூட்டாங்கன்னு போனேன், அங்க போய் லேட் ஆகி போச்சு, நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள மணி 8 ஆயிடுச்சு, என்னால தியானம் பண்ண முடியல. இது ஒரு வகை. பர்னிங் டிசைர் இருக்கணும். பர்னிங் டிசைர், குதிக்கணும் ஆசை.
இருந்ததுன்னா கரெக்ட் நேரத்துல வீட்டுக்கு வந்து கரெக்டான டைம்ல தியானத்துக்கு உட்காரணும். நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல எல்லாம் தியானம் பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தியானம் பண்றப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு தியானத்துக்கு உட்காரக்கூடாது. யாரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு தியானத்துக்கு உட்காடுறாங்க அவங்களுக்கு தியானத்துல சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிடும். எப்ப மனசு உடைஞ்சு போயிடுது, தியானம் செய்யற இன்ட்ரெஸ்ட் போயிடும். புரியுதுங்களா? தியானம் செய்யற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா உங்களால ஸ்பிரிச்சுவாலிட்டியில முன்னுக்கு போக முடியாது. இது ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களா. அப்புறமா தேக ஆதஸ்யா அப்படின்னு சொல்றாங்க. இத மூணாவது காரணம். தேக ஆதஸ்யான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலை பத்தி ஜாஸ்தி கேர் பண்ணிக்கிறது. சாதனை பண்றவங்க ஜாஸ்தி இதை பத்தி எல்லாம் கேர் பண்ணக்கூடாது. என்ன, தாடி வளர்ந்து போச்சு, தாடி எடுக்கணும், இல்ல உங்களுடைய ஸ்டைலை மாத்திக்கணும், உங்க துணியாகட்டும் வேற ஆகட்டும் இதெல்லாம் மாத்திக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விட்டுடணும். சாதாரண மனிதனா நீங்க எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி மனசை வச்சுக்கணும். அதாவது சில பேர் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாதாரணமா நீங்க இருக்கணும். இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால தியான நிலைக்கு போக முடியும். அடுத்து டிசீசஸ், வியாதிகள். வியாதிகள் ஏன் வருது? காத்தால நேரத்துல தூங்கக்கூடாது. வியாதி வரத்துக்கு காரணம் காத்தால நேரத்துல தூங்கக்கூடாது. ராத்திரி நேரத்துல தான் தூங்கணும். அதுவும் இந்த மாதிரி சாதனை பண்றவங்க பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அரை மணி நேரம் நீங்க தியானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் ஃபார் ஸ்லீப்பிங் 2 hours. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன் தெரியுங்களா? 3.5 hours to 4 hours டெய்லி. ராத்திரி 10 மணிக்கு படுத்தேன்னா விடிய காத்தால 2:30 மணி சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு விழிப்பாயிடும். விழிப்புனா என்ன, தூங்குற மாதிரி சோம்பேறித்தன விழிப்பு இல்லை, விட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் விழிப்பு. சாதனை பண்றதுன்னா அந்த மாதிரி நீங்க கரெக்டா சாதனை பண்ணீங்கன்னா, சாதனை வெறும் மெடிடேஷன் மாத்திரம் இல்லை, அதெல்லாம் பின்னாடி பாயிட்டு வருது, நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறமா எந்த ஒரு சென்சுவல் இதுலயும் ஜாஸ்தியா ஈடுபடுறது. சாதாரணமா செக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஜிலேபி சாப்பிடுறோம், தினம் ஜிலேபி சாப்பிட முடியுங்களா? தட்டு கணக்குல ஜிலேபி சாப்பிட முடியுங்களா? 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். அது ஒரு லிமிட் இருக்கணுங்க. லிமிட் மீறி எக்கச்சக்கமா சென்சுவல் ப்ரெஷருக்கு நீங்க போய் விழுந்தீங்கன்னா, பஞ்ச இந்திரியங்கள் என்னென்ன கேட்குது அது கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரஜசிக்க தமசிக்க நேச்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும். அதனால சென்சுவல் ப்ரெஷர் கட்டுப்பாடா வச்சுக்கணும், கட்டுக்கோப்பில் வச்சுக்கணும். ஆச்சுங்களா? அப்புறமா மிங்லிங் வித் க்ரௌட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கிற பகுதிக்கு போறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துல நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஆரா, ஒளிவட்டம். இந்த நெகட்டிவ் ஒளிவட்டம் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் ஒளிவட்டத்தை இழுக்கும். உங்களுடைய உடம்புல இருக்கிற பாசிட்டிவிட்டி எல்லாம் அவங்க இழுத்துட்டாங்கன்னா யூ பிகம் வீக். அதனால கிரௌட்ல போகக்கூடாது. சாதனை பண்றவங்க ரொம்ப கிரௌடா இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, பெரிய பெரிய ஞானிங்க, தியானிங்க, சன்னியாசிங்க, அவங்க காலத்தோட விட மாட்டாங்க. எனர்ஜி ஃப்ளோ நாம சக் பண்ணிடுவோம். அதனால தூரமா நின்று நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லை காலுக்கு சாக்ஸ் போட்டிருப்பாங்க, தொட விட மாட்டாங்க. பேர் ஃபுட்டை தொட விட மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் 2 பேருக்கே தொட விடுறது இல்லைன்னா, ஆயிரக்கணக்கான ஆளுங்க, 100கணக்கான ஆளுங்க இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி போயிடுச்சுன்னா நீங்க வீக் ஆயிடுவீங்க. பிசிக்கலா வீக் ஆனீங்கன்னா உடம்புக்கு காயில வந்துடும். புரியுதுங்களா? அப்புறமா நெகட்டிவ் ஃபுட் நீங்க எடுத்துக்கிற காயில வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் ஃபுட்னா என்ன? சத்து இல்லாத இருக்கிற உணவுகள், நான் ப்ரானிக் நெகட்டிவ் ஃபுட். வச்சுங்களா? இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ப்ரானிக் ஃபுட்னா சத்து உணவு, அதுல உயிர் இருக்கணும். உயிர் இருக்கிற ஆகாரமா பார்த்து நீங்க சாப்பிடணும், லிமிட்டா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான காயிலாவும் வராது. அப்புறம் மனசுக்கு ரொம்ப ஜாஸ்தி வேலை கொடுக்கறது, கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு காயிலா வந்துடும். அப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டூயிங் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், இதெல்லாம் ரெகுலரா இருந்தால் தான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இது செய்யலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது காயிலா வந்துடும். ரைட்டு.
டிஸ்கசிங் டூ மச். நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்கசிங் டூ மச்னா தேவைப்படாத விஷயங்களை பத்தி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது, தேவையே இல்லாத விஷயத்தை பத்தி சும்மா அலச வேண்டியது பண்ணக்கூடாது. ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, அன்னெசரியா ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. உங்க எனர்ஜி எல்லாம் போயிடும், மைண்ட் வீக் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். அடுத்தது என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க குடியிருக்கிற இடத்துல எக்கச்சக்கமா சத்தம் வரும், இல்லைன்னா அசிங்கமான நாத்தம் வரும். நீங்க தியானத்துக்கு உட்காடுறீங்க, இல்லை ஏதாவது யோகா வேலை பண்ண போறீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. இந்த என்வாயன்மெண்ட்னால உங்களுடைய சாதனை தடைப்படும். அப்புறமா ஈவில் கம்பெனி, நெகட்டிவ் கம்பெனிஸ், கெட்ட ஜனங்க கூட மூவ் பண்றது, அவங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுக்கு வந்து பதிஞ்சிடும். பதிஞ்சதுன்னா உடல் அளவுல நீங்க யோகாசனமோ இல்ல தியானமோ இல்ல பிராணாயாமமோ உங்களால பண்ண முடியாது. உங்க மனசு கெட்டு போயிடும். மனசு பவித்திரமா இருந்தாதான் இந்த யோக வித்தியைகள் எல்லாம் பண்ண முடியும். அப்புறமா மற்றவங்களை பத்தி, மற்றவங்க கிட்ட இருக்கிற தப்பை பத்தி எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது. உங்க மைண்டு காமா இருக்கணும், நல்லதை நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்றவங்க கிட்ட இருக்கிற தப்பை பத்தி நீங்க அடிக்கடி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசு கெட்டு போயிடும். குறை கண்டுபிடிக்க கூடாது, குறைய சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லுவேன், பட் டைம் இல்லை. 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் இந்த வீடியோ நான் டீட்டெயில் பண்ண போனேன்னா. உங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், இதை நீங்க கரெக்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா தொந்தரவு வராது. அப்படி ஏதாவது இண்டிவிஜுவல் பாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாத்த பத்தியும் நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஓகே. அடுத்து இம்பல்சஸ். இந்த பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்கள் என்ன சொல்றோம், இந்த ஐம்புலன்கள்ல வந்து செக்ஸ் தான் மேஜர் இம்பல்ஸ். செக்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி சாதனை செய்ய இறங்குறாங்க இல்லையா, அவங்க செக்ஸ்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். அதாவது மனசுக்கு வந்த நேரத்துல எந்த விதமான செக்ஸ் ஆக்டிவிட்டியில இறங்கக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். அதுக்குன்னு செய்யாம இருக்கணும்னு இல்லை, கண்ட்ரோலா இருக்கணும். அதான் அப்பவே சொன்னேன், இம்பியூர், இம்மாடரேட் ஃபுட். இம்பியூர்னா என்ன அர்த்தம், இந்த அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் இருக்கு பாருங்க, அப்புறமா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து டாக்ஸின் ஆகிடும். உடம்பு டாக்ஸின் ஆச்சுன்னா பிளட் மூவ்மெண்ட்டு ஸ்லோ ஆகிடும். எப்போ பிளட் மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகுது, இம்பியூர் பிளட் போச்சுன்னா சுஷ்மன நாடி ஆக்டிவேட் ஆகாது. எப்போ சுஷ்மன நாடி ஆக்டிவேட் ஆகுதுல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் தாரணா கிடைக்காது. இர்ரெகுலாரிட்டி இன் சாதனா, அதுதான் இன்னைக்கு பண்ண வேண்டியது. சோம்பேறித்தனம் 2-3 நாள் விட்டுட வேண்டியது. திருப்பியும் பிரசன்ன குருக்களை பார்த்த உடனே ஐயோ குருக்களை சொல்றாரு, புத்தி சொல்றாரு, நாளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஒரு வாரம் பண்ண வேண்டியது, திருப்பி ஒரு 2 நாள் விட்டுட வேண்டியது. கட்டு பண்ணக்கூடாது. கரெக்ட் டைம், கரெக்ட் இடம், கண்டினியூஸா பண்ணணும். பண்ணாதான் இது சாதிக்க முடியும். அப்புறமா இந்த பாடியில, இந்த தியானம் பண்றப்ப பாடியில வந்து ஒரு ஜெர்க்ஸ் ஆகும், குதிக்கும் உடம்பு. அப்புறமா ஒரு ஸ்லாஷ், அதாவது டிங்லிங் சென்சேஷன் ஆகும் உடம்புல. சில பேர் பயந்துடுவாங்க, எடுத்து போடும், உட்காந்த இடத்துல இருந்து தப்பு தப்புன்னு எடுத்து போடும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிளட் பியூரிஃபை ஆகுது. ஒவ்வொரு ஜெர்க்கு நாடி சுத்தம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாடி சுத்தம் ஆயிட்டு இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால பயப்படாதீங்க. பயப்பட்டீங்கன்னா சாதனை பண்ண முடியாது. லேக் ஆஃப் பிரம்மச்சரியா, அதாவது ரொம்ப அதிகமான அளவில் நீங்க சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். சன்னியாசிங்கெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம், நான் யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்றது இல்லை, நிறைய பெரிய பெரிய சன்னியாசிங்கெல்லாம் தப்பு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை விட்டு போகக்கூடாது. அதாவது அதிக அளவில் சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. லேக் ஆஃப் யமா அண்ட் நியமா. யமா நியமா, யமா நியமான்னா ஃபர்ஸ்ட் நாம உட்கார்றது கத்துக்கணும். ஆசனா. யாருக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை அவங்களால தியானம் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் ஏன் சரியா கிடைக்கிறது இல்லைன்னா, பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்களை கட்டுக்கோப்பில் வச்சுக்க தெரியறது இல்லை. யாருக்கு ஐம்புலன்களை கட்டுக்கோப்பை வச்சுக்க தெரியறது இல்லை அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா மனசு இஷ்டம் அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும், அவங்களால முடியாது. டிசையர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களால. வச்சுங்களா. அப்புறமா ஆசனம், கரெக்டான ஆசனம் போட்டு கரெக்டா ஸ்டெடியா உட்காரணும். யாருக்கு ஸ்டெடியா உட்கார முடியுதோ அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறமா ரெகுலரா பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் இல்லாம தியானம் பண்ண உட்காரக்கூடாது. அப்புறமா எக்ஸசைஸ், கம்பல்சரி எக்ஸசைஸ்,
பிராணாயாமா, ஆசனா, மெடிடேஷன் இதெல்லாம் ஒண்ணுக்கு லிங்க் கரெக்டா இருந்தாதான் உங்களால இந்த சாதனையில மேல போக முடியும். அப்புறமா எப்பவுமே யார்கிட்டயுமே குறைச்சிதான் பேசணும். எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ரொம்ப மிதமா கொடுக்கணும் ஆன்சர். ஜாஸ்தி பேசக்கூடாது. ஆன அளவுக்கு மௌன விரதம். தேவைப்பட்டாதான் பேசணும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க மைண்டு கரெக்டா அந்த இதுலயே வேவ் லென்த்லயே இருக்கும். இல்லைன்னா வேற 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 வேவ் லென்த்துக்கு போயிடுச்சுன்னா தியானத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க இதெல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க மனசு பண்ணணும். மனசு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். சாதனைங்கிறது விளையாட்டு இல்லைங்க. சாதனைங்கிறது விளையாட்டு இல்லை. நீங்க மனசு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கட்டுக்கோப்புல தியானத்துல ரொம்ப உன்னதமான நிலைக்கு போகலாம். இந்த தியானங்கிறது தானாவே ஏற்படக்கூடியது. அதாவது தானத்துல உன்னத மட்டத்துக்கு போறது ஃபார்முலா போட்டுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணணும் இல்லை. நீங்க கண்ணை மூடிட்டு இந்த சொன்ன மாதிரி இந்த நியமங்கள் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். கான்சென்ட்ரேஷன் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சமாதி நிலை ரொம்ப ஈஸி. அப்புறமா அதிக அளவுல சாப்பிடுறது என்னென்ன கிடைக்குது, கிடைச்ச இடத்துல உங்க மனசுக்கு பிடிச்சமானது எங்கெங்க கிடைக்குது எல்லா இடத்துலயும் வாங்கி வாங்கி சாப்பிட வேண்டியது. ஓவர் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த வல்கர் பிளஷர்ஸ் திருப்பி அதே தாங்க. ஐம்புலன்கள் அது கேட்கற நேரத்துல கொடுக்காதீங்க. உங்க கட்டுக்கோப்புல வச்சுக்கோங்க. வல்கரா இஷ்டம் வந்தபடி எல்லாம் உங்க வாழ்க்கையை நடத்தாதீங்க. ரொம்ப டிசிப்ளினா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இன்னொன்னு, பணம் எக்கச்சக்கமா கையில பணம் இருந்ததுன்னா அகங்காரம் வந்துடும். எக்கச்சக்கமான பணம் இருந்து அகங்காரம் வந்துச்சுன்னா தியானத்துல மேல்நிலைக்கு போக முடியாது. ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த வீடியோல முடியாது. பாருங்க, இப்பவே 17-18 நிமிஷம் ஆயிடுச்சு. யாருக்கு எதுல சந்தேகம் இருக்கு இந்த பாயிண்ட் சொன்ன பாயிண்ட்ல கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்றேன்.